ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் கமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை செப்பரேட்டாக மெசேஜஸ் ஆகட்டும் கேட்டிருந்த ஒரே விஷயம் வந்துட்டு இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்கள். கேட்டால் வந்து என்னோட மெயிலே ஆகட்டும் இல்லை என்னோட இன்ஸ்டா பேஜ்லேயே ஆகட்டும் நான் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே போய் படிங்க, இந்த சோர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் படிங்க அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு வந்து நான் மெசேஜஸ் மூலியமாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டோட்டலாக ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். பிஃபோர் வந்து நம்ம குவான்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் ரீசனிங்கோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போட்டிருக்கோம். தென் ஓகே நம்ம இங்கிலீஷ்க்குமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற ஐடியா தான். தென் நான் எடுத்திருக்க மேக்ஸிமம் டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்னோட டீம் வந்து லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸில் கேட்டிருந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேதர் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. என்னோட டீமுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கவே எனக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கூட நான் லேட்டாக தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட டீம் தான் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சோர்ஸஸ் ஆகட்டும் லைக் டாபிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க. தென் நானுமே ஒன்ஸ் நான் செக் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அவங்களோடது அப்படியே கண்ணை மூடிட்டு நானும் சொல்லலை. நானும் ஒரு 4 to 5 இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி ஓகே இந்த டாபிக் வந்திருக்கு, இதுலேருந்து நமக்கு ட்விஸ்டடாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க அப்படிலாம் நானும் கொஞ்சம் கேதர் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்க பட்சத்தில் நம்மளோட சேனலை நீங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கிராமர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. பேசிக் கிராமர் எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்லயே கொஞ்சம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, தெரியும். ஆனால் பேசிக் மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அந்த பேசிக் கிராமர் மட்டும் நமக்கு பத்தாது, அதோட ரூல்ஸும் நமக்கு ஸ்கூல்லேயே கொஞ்சம் படிச்சிருப்போம். ஆனால் ஃபுல்லாக இன்டெப்த்தாலாம் நம்ம ரூல்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டோம் ஓகேங்களா. ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெறும் ரூல்ஸ் மட்டும் ஆகாது, ரூல்ஸோட அதோட எக்ஸப்ஷனும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நிறையா பேர் சேனல்லலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து 120 கிராமர் ரூல்ஸை வந்து மக்கப் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதை மக்கப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா. நான் நிறையா பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லேட்டராக என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த 120 ரூல்ஸையுமே மக்கப் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த பேசிக் கிராமர் வந்து இப்போது நீங்கள் இங்கிலீஷ் படிக்க இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து போங்க. பேசிக் கிராமர் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஒருவேளை நமக்கு மறந்துருக்கலாம் ஓகேங்களா. காலேஜஸ்லாம் நம்ம இங்கிலீஷ் அவ்வளோ பெரிய டாப்பிக்காக நம்ம வந்து எடுத்து அதுக்காக எஃபோர்ட் போட்டெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் கரெக்டுங்களா. ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் வந்து இந்த பேங்கிங் ஓரியன்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பேசிக் கிராமர்லேருந்து எகெயின் நீங்கள் படிங்க. ஸ்கூலில் படித்ததாகவே இருக்கட்டும், ஆனாலும் நீங்கள் பேசிக் எகெயின் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறையா அதுக்கான எக்ஸப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 120 ரூல்ஸுமே நமக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். இல்லை அப்படின்னா சும்மா மக்கப் பண்ணோம், இது வந்தால் இது வரக்கூடாது, ஓகே இந்த இந்த கொஷினுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து எக்ஸப்ஷன்லேயும் இருக்கும் அப்படிங்கிறத அளவுக்குலாம் நம்ம வந்து மக்கப்பில் போனோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் அது யூஸே இருக்காது ஓகேங்களா. அந்த 120 ரூல்ஸுமே நீங்கள் எப்படி கேதர் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா அந்த பேசிக் கிராமர் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து எடுக்கிறீங்க கிராமரோட டாபிக்ஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே பேசிக் கிராமர் வந்து நீங்கள் கவர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த 120 கிராமர் ரூல்ஸும் ப்ளஸ் எக்ஸப்ஷனும் நீங்கள் படிச்சிருவீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காட்டி செப்பரேட்டாக அந்த 120 ரூல்ஸை மட்டும் நீங்கள் போய் தேடி படிக்காதீங்க, ஃபுல் டாபிக்ஸையுமே நீங்கள் படிச்சுட்டு லைக் பேசிக் கிராமர் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னா அது என்ன நமக்கு சொல்ல வராங்க, என்ன புரியுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா கிராமர் தெரிஞ்சால் மட்டும்தான் மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். இனி எக்ஸாம்ஸ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வெக்காப்ஸ் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெக்காபுலரி வந்து டெய்லியுமே நான் எடுக்கணுமா இல்லை வீக்லி ஒன்ஸ் நான் படித்தா போதுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டெய்லியுமே வந்து
நார்மலாக ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. நோட் பண்ணி மட்டும் நீங்கள் வைக்காமல் டெய்லியும் நீங்கள் இங்கிலீஷோட டாபிக் நீங்கள் எடுக்கும்போது ஒன்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் அந்த டாபிக்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா டெய்லியும் அந்த ரிவிஷன்லேயே இருக்க அது மைண்டில் வந்துட்டு தானாகவே ரிஜிஸ்டர். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம மெயினாக டாபிக்குள்ளேயே போகிறோம் ஓகேங்களா. ஸோ வேர்ட்ஸ் வேப்புன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதுலேருந்து ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும், ப்ரிலிம்ஸில் 3 to 4 கொஷின்ஸ் கம்பல்சரியாக கேட்டுட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மெயின்ஸுக்குமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த டாபிக் நீங்கள் லைக் இந்த பேசிக் கிராமர்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் இந்த டாபிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டாபிக்குள்ளே போகலாம் அப்படின்னா ஃபில்லர்ஸ்குள்ளே போங்க ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரிலிம்ஸ்க்கே வந்துட்டு 4 to 5 கொஷின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. மெயின்ஸுக்குமே 3 to 4 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்குமே வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து பேசிக் கிராமர் முடிச்சதுக்கப்புறம் வேர்ட் ஸ்வாப்புக்கு வாங்க, அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ்குள்ளே போங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட்டிங்குள்ளே போங்க. ஸ்பாட்டிங்கில் வந்து இப்போ வரைக்கும் எக்ஸாம்ஸில் வந்துட்டு 5 கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபில்லர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜும் ஜாஸ்தி அந்த டாப்பிக்கில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த டாப்பிக்குள்ளே போகலாம் அப்படின்னா பேராஜம்பிள்ஸ்குள்ளே போங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியிலேருந்து கொஞ்சம் லைக் இதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், இதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத டேட்டா பேஸ் வச்சு தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேராஜம்பிள்ஸ்லேருந்து 4 to 5 கொஷின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எரர் ஸ்பாட்டிங்க்கு அப்புறம் நீங்கள் பேராஜம்பிள்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் யோசிக்கிற விதமாகட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு போங்க. அது வந்து பேராகிராஃப் மாதிரியும் கேட்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் லைன் மாதிரியும் கேட்பாங்க. லைக் அதோட கிராமர் ரூல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கிராமரில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, ரூல்ஸ் ஆகட்டும் எக்ஸப்ஷன்ஸ் ஆகட்டும் அது எல்லாத்தையுமே அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து நமக்கு என்ன கொஷின் கேட்டாலுமே லைக் பேராகிராஃப் மாதிரி கேட்டாலும் சரி, சென்டென்ஸாக ஒரு லைனில் நமக்கு கொஷின்ஸ் கேட்டாலும் சரி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இடியம்ஸ்க்கு போங்க. இடியம்ஸ்லேருந்து அவ்வளோ வெயிட்டேஜ் இல்லை, ஆனால் ஒரு ஷிஃப்ட் இல்லைனாலும் இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து டாபிக் வைஸில் வந்து இடியம்ஸும் ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை நமக்கு இந்த டைம் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னா ஆர்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆர்சியிலேருந்து வந்து நமக்கு லைக் எக்ஸாம்புக்கு வந்து 8 to 10 கொஷின்ஸ் வந்து இந்த ஆர்சிலேருந்தே வந்துடும். நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா எக்ஸாமுக்கும் அதை நம்ம லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா ஆர்சிக்குள்ளே போனோன்னா ஃபுல்லாக பேராகிராஃப் இருக்கும், ஒரு 2 pages and 3 pages வந்துட்டு பேராகிராஃப் மட்டுமே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ஷனில் போய் நம்ம ஆன்சர் கொடுத்து இது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான் இது ஓகேங்களா. ஸோ ஆர்சிக்கு அப்புறம் நீங்கள் எந்த டாப்பிக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசஸ்குள்ளே போங்க அண்ட் க்ளோஸ் டெஸ்ட்குள்ளே நீங்கள் போங்க ஓகேங்களா. ஸோ ஆர்சி ஆகட்டும் இந்த க்ளோஸ் டெஸ்ட் ஆகட்டும் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதுலேயே வேரியேஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் ஓகேங்களா. ஸோ நான் எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணலை ஓகேங்களா, ஆனால் நான் கவர் பண்ணியிருக்க எல்லா டாபிக்குள்ளேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த டைப்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைப்ஸில் இருக்க கொஷின்ஸ் கேட்டாலுமே நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெயினான டாபிக்ஸை மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பிக்லேயே அந்த சப் டைப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். ஒருத்தருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு போகாமல் லைக் ஈஸியிலேருந்து கொஞ்சம் மாடரேட் ஆகும், அதுக்கப்புறம் ஹார்ட் லெவல் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் மெயினாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆர்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா அதில் 10 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கணும். இருந்தே நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வெப்சைட்ஸில் போய் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ரீடிங்கை வந்துட்டு நீங்கள் ஸ்பீடாக்குற மாதிரி வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 3 pages வந்து நீங்கள் ரீட் பண்ணி அதில் என்ன சொல்ல வராங்க, அதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு வந்து நீங்கள் அதில் ஸ்பீட்லேயும் இருக்கணும், அதே அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கும் நீங்கள் அதை ட்ரெயின் ஆகிருக்கணும். ஸோ அதனால் மெயினாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆர்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் தென் எக்ஸாமுக்கும் அதை ஃபைனலாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துருச்சு அப்படின்னா மற்ற இருக்க ஈஸியான இந்த கிராமர் ரூல்ஸோட இருக்கிற டாபிக்ஸ் வைஸ் ஆகட்டும் இல்லை இந்த பேராஜம்பிள்ஸ் எரர் ஸ்பாட்டிங் ஃபில்லர்ஸ் இதெல்லாத்தையுமே
லைக் ஈஸியாக கேட்டிருந்தாலுமே நம்மளால் அது சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அதனால் ஆர்சியை வந்து எடுத்ததுமே ஃபஸ்ட்டாக வைக்காதீங்க, கொஞ்சம் கேப் எடுத்து வைங்க. இல்லை ஆர்சி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த கிராமரில் இருக்க டாபிக்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.